வணக்கம். حسبي ربي جل الله عايش مبدل بسم الله نور محمد بسم الله لا إله إلا الله. இது இஸ்லாமியர்களோட வழிபாட்டு பாடல். அவங்க நூறு முகமதுன்னு சொல்றத யாருன்னா நூறு மகாமேதை. அந்த நூறு மகாமேதை யாருன்னா குறவர்கள், கௌரவர்களான குறவர்கள், மலைக்குறவர்கள். கேரளா பகுதி அப்போ தமிழ் பகுதியா தான் இருந்தது. அந்த தமிழ் பகுதியில இருந்த கேரளா மலைக்குறவர்கள் தான் இந்த நூறு முகம்மது மகாமேதைகள். இவங்களைத்தான் அவங்க வணங்குறாங்க. அவனிய போர், ராமாயண போர்னு ஆரியர்களால சொல்லப்படுற போர்ல தோற்று போனவர்கள் இந்த குறவர்கள், மலைக்குறவர்கள். பாண்டவர்கள் எல்லாரும் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு காட்டை அழிக்கிறதுக்கு குறவர்கள் மறுத்தாங்க. அதுல அவங்க தோற்று போனதுனால அந்த பஞ்சாயத்து, அந்த கோர்ட்ல நம்மள கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுக்காக பயந்துட்டு அவங்க தங்களை தானே நாடு கடத்திட்டாங்க. கடல் மூலமா மிடில் ஈஸ்ட் போயிட்டாங்க. அங்கதான் அவங்க பாலைவன ஆசீவகத்தை தோற்றுவிச்சிருக்கிறாங்க. அது ஆசீவகம் தான் இஸ்லாம் அப்படின்னு ஒரு மதமா உருவாகியிருக்கு. அதை இந்த யூதர்கள் நாங்க தான் உருவாக்கினோம், நான் எங்கள்ட்ட தான் பிரிஞ்சாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கிடையாது. அல் கதிர் அப்படின்றது முருகன் தான். குகையில வாழ்ந்தவங்க. அது நாங்க பச்சையம்மாவை வேற ஒரு ரூபத்துல வணங்குறாங்க. பச்சை பசேல்னு மலையில இருந்த ஆசீவகம் பாலைவனத்துக்கு மாறியது. அதே முருகன் வழிபாடு, இந்த 6 கால பூஜை பண்றது, இதெல்லாமே அவங்களும் பண்றாங்க. மினரட்ன்றது டவர்ல இருந்து தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது. ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுக்கள் நாம விடுறோம் அப்படின்றத முருகன் பதிவு பண்ணியிருக்காரு. 21,600 நாட்டிக்கல் கற்களை நட்டிருக்காரு உலகத்தை சுத்தி. அதுதான் தீட்சரேகை, அட்சரேகைன்னு நம்மளுக்கு பூகோளத்துல படிக்கிறோம். இந்த 21,600 தான் 216 தமிழ் எழுத்துக்களா, உயிரெழுத்து, மெய் எழுத்துன்னு பிரிச்சு எல்லாம் வச்சிருக்காங்க முருகன் சித்தர். இஸ்லாமியர்கள் நேர்மையானவர்கள், கடவுளுக்கு பயந்தவங்க. காலத்து இந்த ஆசீவக முறைப்படி மருத்துவம் தான் பண்றாங்க. யாருக்குமே தெரியாத நிறைய வைத்திய முறை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கல்வி முறை எல்லாமே ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அதுதான் இந்த யூதர்களை பிடிக்கல. அவங்க இன்னமும் அந்த ஆசீவக முறைப்படி, அந்த பழைய கலாச்சாரப்படி அவங்க வாழ்றாங்க. தமிழர்கள் முறையை கடத்திக்கிட்டே வராங்க. மலைக்குறவர்களா இருக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க கடத்திட்டு வர்றாங்கன்றது அவங்களுக்கு பிடிக்காம தான் அவங்க மேல வெறுப்பை உருவாக்குறதுக்காக, அவங்க மேல பகைமையை உருவாக்குறதுக்காக, இவன் தான் எல்லாத்தையும் அழிக்கிறவன், இவன் தான் எதிரி, இவன் தான் டெரரிஸ்ட், இவன் தான்னு அவங்களையே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க மேல ஒரு இஸ்லாமோபோபியாவை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நம்மளையும் ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. ஈசன்ல இருந்து தான் இஸ்லாம் உருவாகுனது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அதுதான் ஈரான்லயும் இரு ஆண்கள்ன்றது ராவணன், இந்திரன் தான் அங்க இருந்து வந்திருக்காங்கன்றதும் அவங்களுக்கு தெரியல. நம்மளை எப்படி நம்ம தெலுங்கர்கள் தான் நம்மளை ஆள்றாங்கன்றது தெரியாம இருந்துச்சோ, அதே மாதிரிதான் அவங்களுக்கும் தெரியாம இருக்கிறாங்க. இப்போ ஈரானும் நம்மளுக்காக பெட்ரோலியம், கேஸ் இது எல்லாத்தையும் நம்ம கப்பலை அனுமதிக்கிறாங்க. அந்த ஜலசந்தியில நம்மளை அனுமதிக்கிறாங்க. அது ஏன் அனுமதிக்கிறாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக இல்லை, நாட் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட், இந்திய அரசாங்கத்துக்காக இல்லை, இந்திய மக்களுக்காக. இட்ஸ் ஓன்லி ஃபார் த இந்தியன் பீப்புள். மக்கள் துன்பப்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம், மனிதாபிமானம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? இஸ்லாமியர்களோட அன்பும் பாசமும் இறைத்தன்மையும் மக்களுக்காக செய்யற சேவையும், இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? கடவுள் நிலைக்கு அடையணும்னா மனிதனா பிறந்து மனிதர்களுக்காக சேவை செஞ்சு மனிதர்கள் மேம்பாட்டுக்காக உழைச்சு அப்படி இருக்கிறவங்க ஞானம் அடைஞ்சு முக்தி அடைகிறது தான் நம்ம ஆசீவக சித்தர் முறை. ஆனா இந்த யூதர்களால அது பண்ண முடியல. அவங்க பிண்டாரிகள், நாம தான் அண்டாரிகள், அண்டத்துக்கு போகக்கூடிய நிலை உள்ளவர்கள். அதனாலதான் அவங்களால பொறுத்துக்க முடியல. இந்த யூதர்களால முக்தி அடைய முடியாது. நாம இந்த இஸ்லாமோபோபியாவை, இஸ்லாமிய எதிர்ப்பை மறந்துட்டு அவங்கள சமமானவர்களா தான் பார்க்கணும். ஈஷால ஜக்கி வாசுதேவும் அதான் சொல்லுவாரு. முகல்ஸ் தான் நம்மளை கொண்டாங்க, முகல்ஸ் தான் நம்மளை அழிச்சாங்க, முகல்ஸ் தான் எல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு. இப்படி பரப்பி தான் நம்மளை வெறுக்க வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் நம்மளுக்கு பாதுகாப்புக்காக தான் வந்தாங்க. தமிழரசர்கள் இஸ்லாமியர்களை கூப்பிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பாதுகாப்புக்கு, ஊருக்கு பாதுகாப்பா, மக்களுக்கு பாதுகாப்பா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அவங்கள நன்றியோட நினைச்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.